எப்படி வந்து கேரளா பின்னல் மாதிரி ஒரு ஆர்ட் பின்னல் அங்கே நடக்கும், அந்த மாதிரி வந்து இங்கே சென்னையில் வந்து ஃபோட்டோ பின்னல் வந்து செம்ம சூப்பராக பண்ணிருக்காங்க. அண்ட் எப்பயுமே நான் போயிட்டு பார்க்கறது உண்டு அண்ட் அதில் கலந்துக்கிறது உண்டு. இந்த முறை வந்து ஜெய்சிங் அவர் கியூரேட் பண்ணுறது மூலமாக வானிரும் விருதுகள் அப்படின்ற ஒரு புகைப்பட கண்காட்சி இப்போ தான் நான் பார்த்து முடிச்சேன். பிரில்லியன்ட் ஜெய்சிங். அண்ட் இதில் இருந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே செம சூப்பராக இருக்காங்க, பயங்கர இன்னோவேட்டிவாக அண்ட் வெரி கான்டெம்பரரியாக இருக்காங்க. அண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஷோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆர்ட் ஸ்பேஸில் இப்படி ஒரு ஷோ வந்து பண்ணுறதே வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். அண்ட் வந்து இந்த ஷோ எல்லாரும் பார்க்கணும், அதில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டை வந்து எல்லாருமே ரெகக்னைஸ் பண்ணோம். அண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஸ்பேஸ் வந்து சென்னையில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். அண்ட் ஈக்குவல் டு ஒரு இன்டர்நேஷ்னலாக ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்குது இந்த ஷோ. அண்ட் ஐ விஷ் இந்த ஷோவை ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அமித்ஷா அவர்கள் வந்து அம்பேத்கர் ஜெய்பீம். பாபாசாஹேப் அம்பேத்கரை யாராலையும் வெறுக்கவும் முடியாது, ஒதுக்கவும் முடியாது, அவரை புறந்தள்ளவும் முடியாது. பாபாசாஹேப் அம்பேத்கர் இல்லாமல் ஒரு மாடர்ன் இந்தியாவை கட்டியெழுப்ப முடியவே முடியாது அப்படின்றத வந்து அமித்ஷாவும் மற்ற அவர்கள் கட்சியினரும் புரிந்து கொண்டார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சொன்னதிலிருந்து நேற்று முந்தானத்திலிருந்தே வந்து ஒரு பெரிய அலை மக்கள் மத்தியில், குறிப்பாக பாபாசாஹேப் அம்பேத்கரை வந்து அவருடைய பெயருக்கு பின்னால் இருக்கிற மிகப்பெரும் பவரை வந்து அவங்க உணர்ந்திருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து இன்னைக்கு இந்த மாடர்ன் இந்தியாவில் பாபாசாஹேப் அம்பேத்கருடைய கருத்துக்களை கொண்டு நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை, நமக்குள்ள இருக்கிற அந்த சிஸ்டமுடைய ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ண வேண்டிய நேரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ எம் ரியலி ப்ரவுட். நான் பாபாசாஹேப் அம்பேத்கரை வந்து ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் ஜெய்பீம். படப்பிடிப்புகள் எப்படி போயிட்டு அது இப்போதான் ஸ்கிரிப்ட் போயிட்டு இருக்கு.